வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் சிலி அதிபருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு உடன்பாடுகள் எட்டப்பட்டன. நக்சல்வாதம் இல்லாத இந்தியாவை உருவாக்க அரசு பெரிய அளவில் நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நவீன யுகத்தில் புதிய குற்றங்களை கையாள சட்டம் தொழில்நுட்பம் இரண்டும் கலந்த அணுகுமுறை ஒன்றை கடைபிடித்தல் அவசியம் என மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு புதிய கல்வி ஆண்டு இன்று தொடங்கியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் சிலி அதிபர் திரு கேப்ரியல் போரிக் ஃபாண்ட் உடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து பேரிடர் மேலாண்மை, கலாச்சார பரிமாற்றம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைக்க இரு நாடுகளுக்கும் இடையே உடன்பாடுகள் இறுதியாகின. அண்டார்டிகா ஆராய்ச்சியில் ஒத்துழைப்பதில் உள்ள ஆர்வம் குறித்து கடிதங்களும் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. லத்தீன் அமெரிக்காவில் இந்தியாவின் முக்கிய நட்பு நாடு சிலி என்றும் அண்டார்டிகா கண்டத்தை எட்டுவதற்கான தலைவாசலாகவே இந்தியா சிலியை பார்ப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார். முக்கிய கனிமங்கள் துறையில் இரு நாடுகளுக்கும் இடையில் நிலவும் கூட்டாண்மை வலுப்படுத்தப்படும் என்றும் சாதகமான வேளாண் துறை அம்சங்களின் அடிப்படையில் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த இரு நாடுகளும் ஒத்துழைக்கும் என அவர் கூறியுள்ளார். சிலியில் நவம்பர் 4ஆம் தேதி தேசிய யோகா தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி வெளியிட்டார். ஆயுர்வேதம் மற்றும் பாரம்பரிய மருத்துவத்துறையில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு உடன்பாடு ஒன்றை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்குமாறு இரு நாடுகளும் அவரவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேலும் தெரிவித்துள்ளார். சிலி அதிபர் திரு போரிக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அண்டார்டிகா ஆராய்ச்சியில் முக்கியமாக எந்தெந்த அம்சங்களில் ஒத்துழைக்கலாம் என்பது குறித்து இரு நாடுகளும் உடன்பாடு கண்டுள்ளதாக தெரிவித்தார். தமது இந்திய பயணத்தில் கலாச்சார பரிமாற்றங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் இந்திய ஒளிப்படை துறையினர் சிலியில் படப்பிடிப்பு நடத்துவதை ஊக்குவிக்க திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிலிக்கு வர வேண்டும் என தாம் அழைப்பு விடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். 5 நாள் இந்திய பயணமாக இன்று புதுடெல்லியில் வந்துள்ள சிலி அதிபர் திரு போரிக் இப்பயணத்தின் போது ஆக்ரா, பெங்களூர் மற்றும் மும்பைக்கு செல்ல இருக்கிறார். சிலி அதிபர் திரு போரிக் இந்தியா வருவது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நக்சல்வாதம் இல்லாத இந்தியாவை உருவாக்க அரசு பெரிய அளவில் நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டில் இடதுசாரி தீவிரவாதத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் எண்ணிக்கை 12லிருந்து 6ஆக கணிசமான அளவில் குறைக்கப்பட்டு புதிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார். திறம்பட்ட, பாதுகாப்பான, வளர்ச்சியடைந்த இந்தியா ஒன்றை உருவாக்குவதில் உறுதியான நக்சல்வாத எதிர்ப்பு அணுகுமுறை ஒன்றை அரசு கடைபிடித்து வருவதாகவும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியில் முக்கிய கவனம் செலுத்தப்படுவதாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் கூறியுள்ளார். அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்குள் நக்சல்வாதத்தை முற்றிலுமாக ஒழிக்க இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார். நவீன யுகத்தில் புதிய குற்றங்களை கையாள சட்ட விதிகள் மட்டுமே போதாது என்பதால் சட்டம், தொழில்நுட்பம் இரண்டும் கலந்த அணுகுமுறை ஒன்றை விசாரணை அமைப்புகள் கடைபிடிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று 62வது சிபிஐ நிறுவன நாளையொட்டி புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் டிபி கோலி நினைவு சொற்பொழிவாற்றிய அவர் செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் குற்றம் புரிபவர்களை கண்டுபிடிக்க ஸ்டார்ட் அப் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து சிபிஐ செயல்பட வேண்டும் என்றார். சைபர் குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கான தடயவியல் ஆய்வகங்களை சம்பந்தப்பட்ட அமைச்சகங்களும் அமைப்புகளும் ஒருங்கிணைந்து உருவாக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். காலனி ஆதிக்க கால சட்ட கட்டமைப்பில் இருந்து மக்களை விடுவிக்கும் வகையிலான புதிய குற்றவியல் நீதி நடைமுறை ஒன்றை அரசு கொண்டு வந்திருப்பதாகவும் நடப்பு தேவைகளுக்கு ஒவ்வாத சுமார் 1500 சட்டங்கள் முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சிறப்பான முறையில் செயல்பட்ட சிபிஐ அதிகாரிகளுக்கான குடியரசுத் தலைவரின் போலீஸ் பதக்கம் உட்பட பல்வேறு விருதுகளையும் அமைச்சர் இந்நிகழ்ச்சியின் போது வழங்கி சிறப்பித்தார். நாட்டின் பணப்பட்டுவாடா கட்டமைப்பை தொடர்ச்சியான முறையில் மேம்படுத்துவதன் மூலம் துடிப்பான ஃபின்டெக் சூழல் ஒன்றை உருவாக்கி இத்துறையில் உலகின் முன்னணி நாடாக இந்தியாவை மேம்படுத்துவதில் ரிசர்வ் வங்கி முக்கிய பங்காற்றியிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இன்று மும்பையில் ரிசர்வ் வங்கியின் 90ஆம் ஆண்டு விழா நிறைவு நாள் நிகழ்ச்சியில் அவர் பேசுகையில் ரிசர்வ் வங்கி தனது 90 ஆண்டு பயணத்தில் முற்றிலும் அரசின் கொள்கைகள் மற்றும் பார்வைகளுக்கு ஏற்ப செயல்பட்டு வந்திருப்பதாக கூறினார். 2047ஆம் ஆண்டிற்குள் முன்னேறிய இந்தியாவை உருவாக்கும் இலக்கு எட்டுவதில் புதுமையான, அனைவருக்கும் ஏற்ற நிதி சூழலுக்கு மிகுந்த முக்கியத்துவம் இருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR_News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு புதிய கல்வி ஆண்டு இன்று தொடங்கியுள்ளது. இனிப்பு மற்றும் எழுதுபொருள் வழங்கி மாணவர்களை ஆசிரியர்கள் வரவேற்றனர். உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் இலவச புத்தகம் மற்றும் சீருடையுடன் புதிய கல்வியாண்டை தொடங்கினர். இது குறித்து கூடுதல் விவரங்கள். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் அனைத்து 4 பிராந்தியங்களிலும் மொத்தமுள்ள 469 அரசு பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு நீங்கலாக இதர வகுப்புகளுக்கு கடந்த 2023-24 கல்வியாண்டு முதல் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்டது. கடந்த 2024-25 கல்வியாண்டு முதல் 1 முதல் 12 வரை எல்லா வகுப்புகளுக்கும் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமலுக்கு வந்துள்ளது. இவர்களில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வு எழுதி முடித்து தேர்வு முடிவுகளை எதிர்நோக்கி காத்துள்ளனர். 1 முதல் 9ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கடந்த 23ஆம் தேதி ஆண்டு இறுதித் தேர்வு முடிந்த பின்னர் விடுமுறை விடப்பட்டது. இந்த விடுமுறை நேற்றுடன் முடிவடைந்து இன்று முதல் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. நடப்பு ஏப்ரல் மாதம் முழுவதும் வகுப்புகள் நடைபெறும் என்றும் மே மாதம் கோடை விடுமுறையாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு கடந்த நிதியாண்டில் ஒதுக்கப்பட்ட நிதியில் மத்திய நிதி ஆதரவு திட்டங்கள் அல்லாது 98% நிதி செலவிடப்பட்டுள்ளது. இதனையொட்டி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் திரு இளங்கோவன் இன்று சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். தனி தமிழ் கழகத்தின் நிர்வாகிகளும் அதன் தலைவர் திரு தமிழ் நாவன் தலைமையில் இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து புதுச்சேரியில் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகள் கட்டாயம் தமிழில் இருக்க வேண்டும் என சட்டமன்றத்தில் அறிவிப்பு வெளியிட்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். மும்பையில் வரும் மே 1 முதல் 4ஆம் தேதி வரை நடைபெற உள்ள ஊடக மற்றும் கேளிக்கை துறைக்கான வேவ்ஸ் உச்சி மாநாட்டில் செய்தி சேகரிக்க விரும்பும் ஊடகத்துறை பிரதிநிதிகளுக்கான பதிவு நடைமுறைகள் கடந்த 26ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகின்றன. பத்திரிகையாளர்கள், புகைப்பட நெறியாளர்கள் உள்ளிட்ட படைப்பாளிகள் மற்றும் இதர ஊடகத்துறை பிரதிநிதிகள் வரும் 15ஆம் தேதி வரை app.wavesindia.org இணையதளம் மூலம் பெயர் பதிவு செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் பத்திரிகை தகவல் அலுவலகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகத்துறையினருக்கு மட்டுமே வேவ்ஸ் அனுமதி அட்டை பெற தகுதி உள்ளவர்களாக கருதப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புலிகள் இனம் அழியாமல் தடுக்க 1952ஆம் ஆண்டு இதே நாளில் அரசு கொண்டு வந்த ப்ராஜெக்ட் டைகர் திட்டத்தினால் நாட்டில் மொத்தமுள்ள புலிகளின் எண்ணிக்கை கடந்த 2022ஆம் ஆண்டில் 3682ஆக அதிகரித்து உலகின் 75% புலிகளை கொண்ட நாடாக இந்தியா மேம்பட்டுள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்கள். நாட்டில் தற்போது மொத்தம் 83,000 சதுர கிலோமீட்டர் வனப்பரப்பில் புலிகளுக்கான 57 சரணாலயங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதில் தமிழகத்தில் உள்ள 5 சரணாலயங்களில் 306 புலிகள் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. புவிக்கோளத்தின் பல்லுயிர் சூழலை பராமரிப்பதில் முக்கிய பங்காற்றும் புலிகளின் எண்ணிக்கையை 2 மடங்காக உயர்த்துவதான செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அறிக்கையின் இலக்கை நிர்ணயிக்கப்பட்டதற்கு 4 ஆண்டுகள் முன்பாகவே இந்தியா எட்டியதும் சர்வதேச புலிகள் கூட்டணியை உருவாக்கியதன் மூலம் புலிகளின் பாதுகாப்பில் இந்தியா உலக அளவில் தலைமைத்துவம் வகிப்பதும் குறிப்பிடத்தக்கது. மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா நிக்கில் கட்சே இன்று புதுடெல்லியில் 2025ஆம் ஆண்டு விளையாட்டுகள் மாநாட்டை தொடக்கி வைத்தார். நாட்டில் விளையாட்டு கலாச்சாரத்தை வலுப்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி மிகுந்த முக்கியத்துவம் அளிப்பதாகவும் வளர்ந்து வரும் துறையான விளையாட்டுகள் துறையில் வளர்ச்சியை மேலும் ஊக்குவிக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். டிஜிட்டல் விளையாட்டுத் துறையில் புரட்சிகரமான மாற்றங்களை கொண்டு வருவதில் உலகின் முன்னணி நாடாக இந்தியாவை மேம்படுத்துவதற்கான உத்திகள் குறித்து இம்மாநாட்டில் முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்றிரவு 7:30 மணிக்கு லக்னோவில் நடைபெறும் போட்டியில் லக்னோ பஞ்சாப் அணிகள் மோத உள்ளன. தற்போது புள்ளி பட்டியலில் லக்னோ 3வது இடத்திலும் பஞ்சாப் அணி 5வது இடத்திலும் உள்ளன. மும்பையில் நேற்றிரவு நடைபெற்ற போட்டியில் மும்பை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை தோற்கடித்தது. கடந்த 2023-24ஆம் ஆண்டில் பயறு வகைகளின் உள்நாட்டு உற்பத்தி 242 லட்சம் டன்னாக உயர்ந்துள்ள நிலையில் மொத்த தேவையும் 280 லட்சம் டன்னாக அதிகரித்திருப்பதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று மாநிலங்களில் தெரிவித்தார். தேவைகளை சமாளிக்க 30 முதல் 40 லட்சம் டன் பயறு வகைகள் இறக்குமதி செய்யப்படுவதாக கேள்வி நேரத்தின் போது அவர் கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் சிலி அதிபருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு உடன்பாடுகள் எட்டப்பட்டன.
நக்சல்வாதம் இல்லாத இந்தியாவை உருவாக்க அரசு பெரிய அளவில் நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நவீன யுகத்தில் புதிய குற்றங்களை கையாள சட்டம், தொழில்நுட்பம் இரண்டும் கலந்த அணுகுமுறை ஒன்றை கடைபிடித்தல் அவசியம் என மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு புதிய கல்வியாண்டு இன்று தொடங்கியுள்ளது. இத்துடன் செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.